இந்திய அரசுக்கு எதிராக செயல்பட்டதா நெல்லை சதி அப்படின்ற ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறாரு தோழர் நல்லக்கண்ணு. சிறையில் இருக்கக்கூடிய காவலர் ஒருவர் தோழர் நல்லக்கண்ணுவோடைய மீசையில் இருக்கக்கூடிய முடிகளை ஒவ்வொன்றா பிடுங்கியும் சுருட்டால சூடு வச்சும் சித்திரவதை பண்றாங்க. எதனால தோழர் நல்லக்கண்ணுவை இந்த அளவுக்கு சித்திரவதை செய்யணும்? அந்த சமயத்துல தோழர் நல்லக்கண்ணு செய்தது என்ன? யார் இந்த தோழர் நல்லக்கண்ணு? இந்த வீடியோல பார்க்கலாம். டிசம்பர் 26 ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்துல ஒரு விவசாய குடும்பத்துல பிறக்கிறாரு தோழர் நல்லக்கண்ணு. அவருடைய அப்பா பேரு ராமசாமி, அம்மா பேரு கருப்பாயி. பள்ளி பருவத்துல காந்தியவாதியாக இருக்கக்கூடிய தோழர் நல்லக்கண்ணு அதன் பிறகு கம்யூனிஸ்ட் கொள்கைகளால ஈர்க்கப்பட்டு கம்யூனிஸ்டாக மாறுறாரு. தன்னுடைய 16வது வயதுல தான் கம்யூனிஸ்ட் கட்சியில சேரணும்னு போய் நிற்கும் போது அங்க ஆல்ரெடி கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கக்கூடிய தோழர்கள் உங்களுக்கு 18 வயது ஆகட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. தனக்கு 18 வயது ஆன உடனேவே தன்னை போய் கம்யூனிஸ்ட் கட்சியில இணைத்துக் கொள்றாரு தோழர் நல்லக்கண்ணு. ரொம்ப சிறப்பா களப்பணி ஆற்றாரு. அதனாலேயே சில ஆண்டுகள்லேயே அவருக்கு கிளை செயலாளர் பொறுப்பானது வழங்கப்படுது. தோழர் நல்லக்கண்ணுடைய வாழ்க்கை அப்படின்றது அரசியல் வாழ்க்கை, அதுல பெரும் பங்கு வகிக்கும். ஒரு 18 வயசுல ஆரம்பிச்ச அவருடைய அரசியல் பயணம் அப்படின்றது 101 வயசு வரைக்கும் தொடர்ந்தது. கிட்டத்தட்ட 80 ஆண்டுகளுக்கும் மேலாக தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை வாழ்ந்திருக்காரு தோழர் நல்லக்கண்ணு. 1948 ஒரு முக்கியமான ஆண்டாக தோழர் நல்லக்கண்ணுக்கு இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உழுபவனுக்கே நிலம் சொந்தம் அப்படின்ற ஒரு போராட்டமானது முன்னெடுக்கப்படுது. இந்த போராட்டத்தில் தோழர் நல்லக்கண்ணு கலந்துக்கிறாரு. இது ஒரு ஆயுதம் ஏந்திய போராட்டம். இந்திய அரசுக்கு எதிராக செயல்பட்டதா இந்த போராட்டத்துல தான் தோழர் நல்லக்கண்ணுவை காவலர்கள் கைது செய்து சிறையில் அடைக்கிறாங்க. மேலும் இந்த போராட்டத்தில் யார் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்களோ அவங்களையும் காவலர்கள் கைது பண்றாங்க. அப்போதான் காவலர் ஒருவர் தோழர் நல்லக்கண்ணுடைய மீசையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முடியா பிடுங்கியும் சுருட்டால சூடு வச்சும் சித்திரவதை பண்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த போராட்டத்துல உன் கூட கலந்து கொண்ட கூட்டாளிகள்லாம் யாரு அப்படின்னு கேட்டு அவ்வளவு சித்திரவதை பண்றாங்க. ஆனா கம்யூனிசத்துக்கே இறுதி வரை உயிர் மூச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு ஒரு கொள்கை பிடிப்போட உறுதியாக எந்த கூட்டாளிகளையும் காட்டி கொடுக்காம உறுதிப்பட அத்தனை சித்திரவதைகளையும் தாங்கி கொண்டார் தோழர் நல்லக்கண்ணு. அப்ப சிறையில் அடைக்கப்பட்ட தோழர் நல்லக்கண்ணு கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் சிறைவாசத்தில் இருந்தார். சிறைவாசம் முடிஞ்சு அவர் வீட்டுக்கு வரும்போது அவருக்கு திருமணம் செய்து வச்சிடுறாங்க. அந்த காலகட்டத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வா என்ன பார்க்கப்பட்டுச்சு, அவருடைய அரசியல் வாழ்க்கை பயணத்துல இது ஒரு மைல்கல்லாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் தலித் மக்கள் தங்களுக்குன்னு சொந்தமா நிலமோ சொந்தமா வீடோ வச்சுக்க கூடாது அப்படின்ற ஒரு நிலை ஒன்று இருந்துச்சு. அதனாலேயே தலித் மக்களை ஓடும் குடிகள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. இந்த நிலையை மாற்றணும் அப்படின்னு நினைச்ச தோழர் நல்லக்கண்ணு தலித்துகளை எல்லாம் ஒன்று திரட்டி அவங்களுக்கு மனை உரிமையை பெற்றுக் கொடுத்தாரு. தோழர் நல்லக்கண்ணுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா அதுல அரசியல் பெரும் பங்கு வகிக்கும். அதுல முக்கியமா இயற்கை, விவசாயம், இயற்கை கனிம வளங்களை பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை சார்ந்த பல்வேறு விஷயங்களை, பல்வேறு போராட்டங்களை அவர் முன்னெடுத்து போராடி இருக்காரு. இதனால சிறைக்கும் போயிருக்காரு. இதுல முக்கியமான ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாதி ஒழிப்பு. சாதி ஒழிப்புல ரொம்பவே மும்முரமாக ஈடுபட்டிருந்தாரு. பல போராட்டங்களை நடத்தியிருக்காரு. மேலும் பொது உடைமை கருத்துக்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கறதுல தோழர் நல்லக்கண்ணு பெரும் பங்கு ஆற்றியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். 1996 தென் மாவட்டங்கள்ல இருவேறு சமூகத்தினருக்கு இடையே மோதலானது ஏற்படுது. இந்த மோதல்ல தோழர் நல்லக்கண்ணுவினுடைய மாமனார் அன்னசாமி கொல்லப்படுறார். ரொம்பவே ஒரு பதற்றமான சூழலா இருக்கு. இந்த சமயத்துல கொஞ்சம் பிசுங்கினாலும் ஒரு பெரிய அசம்பாவிதமானது ஏற்பட்டுடும். ஆனா தோழர் நல்லக்கண்ணு அமைதியை ஏற்படுத்தும் பாணியில சில செய்த தவறுக்காக ஒரு சமூகத்தையே குற்றவாளி ஆக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை ரொம்ப திறம்பட கையாண்டாரு அப்படின்னு தோழர் நல்லக்கண்ணு கூட அரசியல் களப்பணி ஆற்றவர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு
செய்தியாகவே இது இருக்கு. மதுரையில பாப்பாப்பட்டி, கீரிப்பட்டி ஆகிய ஊராட்சிகள்ல தலித் ஊராட்சி தலைவர்கள் பதவியேற்க முடியாத ஒரு சூழலானது இருந்துச்சு. இந்த சூழலை எதிர்த்து அப்போ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளராக இருந்த தோழர் நல்லக்கண்ணு சுமார் 4000 பேரை ஒன்று திரட்டி உண்ணாவிரதம் நடத்தினார். இந்த உண்ணாவிரதமானது ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய இம்பாக்ட் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 2006ஆம் ஆண்டுல ஆட்சிக்கு வந்த மறைந்த முதலமைச்சர் கருணாநிதியினுடைய தலைமையிலான அரசு தேர்தலை நடத்தியே தீருவது அப்படின்னு முடிவெடுத்து தேர்தலை நடத்தி முடிச்சாங்க. அந்த அளவுக்கு அந்த உண்ணாவிரதமானது ஒரு பெரும் இம்பாக்டை கிரியேட் பண்ணுச்சு. அவருடைய ஏழ்மை எளிமை நிலையை சொல்றதுக்கு முன்னாடி தோழர் நல்லக்கண்ணு என்னென்ன பதவிகள் எல்லாம் வகித்திருக்காருன்னு பார்க்கலாம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கிளை செயலாளர், இடை கமிட்டி செயலாளர், விவசாய சங்கத்தின் மாநில செயலாளர், விவசாய தொழிலாளர் சங்கத்தின் மாநில செயலாளர், கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய குழு உறுப்பினர், நிர்வாக குழு உறுப்பினர், செயற்குழு உறுப்பினர், மாநில செயலாளர்னு பல பொறுப்புகளை தோழர் நல்லக்கண்ணு வகிச்சிருக்கார். ஆனா இத்தனை பொறுப்புகளையும் வகித்த தோழர் நல்லக்கண்ணுடைய ஏழ்மையும் எளிமையும் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு வார்த்தையில குறிப்பிட்டாரு, மழை எனக்கு கொடுத்த சோகம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்வை அவர் குறிப்பிட்டிருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, தோழர் நல்லக்கண்ணுடைய வீடு சிஐடி காலனி, சென்னை சிஐடி காலனில இருந்திருக்கு. அப்போ மழை வெள்ளம் புகுந்திருக்கு. அவரை காப்பாற்றுறதுக்காக கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் அங்கே படகு எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்போ மக்கள் எல்லாம் அங்கே தவிச்சிட்டு இருக்காங்க. முதல்ல போய் மக்களை எல்லாம் காப்பாற்றுங்க, அதன் பிறகு நீங்கள் என்ன காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த வெள்ளத்தின் போது அவர் வச்சிருந்த 2000த்திற்கும் மேற்பட்ட அரசியல், தத்துவம், சங்க இலக்கியங்கள் தொடர்பான புத்தகங்கள் எல்லாமே அந்த மழையில் அப்படியே கரைஞ்சு போயிருச்சு. இதுதான் மழை எனக்கு கொடுத்த சோகம் அப்படின்னு சொல்லிட்டு தோழர் நல்லக்கண்ணு குறிப்பிட்டு பேசியிருக்காரு. தோழர் நல்லக்கண்ணுவை பற்றி கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் மட்டும் கிடையாது, பிற கட்சிக்காரர்களும் ரொம்ப நிகழ்ச்சி பட ஒரு சம்பவத்தை சொல்லுவாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1999ஆம் ஆண்டு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் தோழர் நல்லக்கண்ணுவும் பங்கேற்றிருப்பாரு. அப்போ பார்த்தீங்கன்னா பாஜக திமுக கூட்டணியில இருந்துச்சு. தோழர் நல்லக்கண்ணு கோவையில களம் காண்றாரு. இவருக்கு எதிர்த்து போட்டியா யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிபி ராதாகிருஷ்ணன். தற்போது துணை குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடியவர் சிபி ராதாகிருஷ்ணன். அப்ப பாஜக கேண்டிடேட்டா கோவையில் களம் காண்றாரு. இவரை எதிர்த்து தோழர் நல்லக்கண்ணு களம் காண்றாரு. அப்போ முஸ்லீம் லீக் கூட தோழர் நல்லக்கண்ணு கூட்டணியில் இருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சி முஸ்லீம் லீக் கூட கூட்டணியில் இருக்கு. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த காலகட்டம் அப்படின்றது கோவை குண்டுவெடிப்பு நடந்த காலகட்டம் அப்படின்றதுனால இப்போ தோழர் நல்லக்கண்ணு பரப்புரைக்கு போறார். பரப்புரைக்கு போகிற இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்து மக்கள் பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய பகுதி. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, முஸ்லீம் லீக் கட்சி கொடியை கழட்டிடுறாங்க கார்களில் இருந்து. இந்த தோழர் நல்லக்கண்ணு பார்த்துட்டு எதனால இவங்களுடைய கட்சி கொடி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ போகிற இடம் இந்து மக்கள் பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய இடம். நீங்கள் முஸ்லீம் லீக் கூட இப்போ நீங்கள் கூட்டணியில் இருக்கிறதுனால நீங்கள் முஸ்லிம்களுக்கு ரொம்ப ஆதரவானவர், முஸ்லிம்கள் எடுக்கக்கூடிய நிலைப்பாடுகளுக்கு ஆதரவானவர் அப்படின்றது போல உங்களுக்கு வரும். அதனால உங்களுக்கு ஓட்டு சரியா விழாது. அதனால முஸ்லீம் லீக் கொடியை நாங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட வெற்றி எனக்கு தேவையில்லை, நீங்களும் கூட்டணியில் இருக்கீங்க, அதனால உங்கள் கொடியும் கட்டுங்க. எப்போதும் யாரையும் ஒதுக்கி வச்சு ஒரு ஓட்டு வாங்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு காரில் கொடி ஏற்றின பிறகு அவர் பயணிக்கக்கூடிய அந்த காரில் சில இஸ்லாமியர்களையும் ஏற்றிக்கொண்டு பிரச்சாரத்திற்கு போயிருக்காரு தோழர் நல்லக்கண்ணு. ஆனா அந்த தேர்தல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 50,000த்திற்கும் மேற்பட்ட வித்தியாசத்துல தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் தோல்வி அடைஞ்சிட்டாரு. ஆனா கொள்கையில சமரசமே கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு, ஒரு கொள்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டா தோழர் நல்லக்கண்ணு வாழ்ந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களும் இந்த ஒரு சம்பவத்தை நிகழ்ச்சி பட கூறுவதை நம்மால பல இடங்கள்ல பார்க்க முடியும். இன்னொரு நிகழ்ச்சி சம்பவம் தோழர் நல்லக்கண்ணுடையது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2022ஆம் ஆண்டு தகைசால் தமிழர் விருதை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோழர் நல்லக்கண்ணுக்கு கொடுத்திருப்பாங்க. ஆனால் தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த விருதை பெற்றுக்கொண்டு அது கூட பரிசு தொகுப்பா 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. அந்த 10 லட்சம் ரூபாயோட தாங்கிட்ட இருந்த ஒரு 5000 ரூபாயையும் சேர்த்து முதலமைச்சருடைய நிவாரண நிதிக்கே நல்லக்கண்ணு அவர்கள் வழங்கிட்டார். இத்தகைய பண்பாளராக எளிமையின் சிகரமாக வாழ்ந்தவர் தான் தோழர் நல்லக்கண்ணு அவர்கள். இத்தகைய பண்பாளரை தான் இன்னைக்கு நம்ம இழந்துட்டு இருக்கோம். தன்னுடைய 101வது வயதுல முதுபெரும் அரசியல் தலைவரான தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் காலமாகி இருக்காரு.
பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அவருக்கு செவ்வணக்கம் செலுத்திட்டு வராங்க. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தனக்கு சரிவர பார்வை தெரியல அப்படின்னாலும் என்னுடைய அகத்துல ஒரு கண்ணு இருக்கு, அந்த கண்ணு தான் நல்ல கண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய இரங்கல் குறிப்பில் இந்த ஒரு பதிவை போட்டு தெரிவிச்சிருந்தாங்க. இத்தகைய பண்பாளரை தான் இன்னைக்கு நம்மளுடைய தமிழ்நாடு இழந்திருக்கு. இந்த அரசியல் களம் அப்படின்றது இழந்திருக்கு. கிட்டத்தட்ட 80 ஆண்டுகளுக்கும் மேலாக தன்னுடைய 18 வயசுல ஆரம்பிச்ச அந்த அரசியல் பயணம் அப்படின்றது தன்னுடைய 101வது வயதுல தான் நிறைவு பெற்றிருக்கு. 18 வயசுல தொடங்கின தன்னுடைய அரசியல் பயணத்தை 101வது வயசுல முடிச்சிருக்காரு தோழர் திரு நல்லக்கண்ணு அவர்கள். தோழர் நல்லக்கண்ணு அவர்களுக்கு தமிழ்நாடு மக்களும் பல்வேறு அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களும் செவ்வணக்கம் செலுத்திட்டு இருக்காங்க.